அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா என்ன பிரச்சனை? பணப்பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, நோய் பிரச்சனையா, ஆயுள் பிரச்சனையா? ஏதோ ஒரு பிரச்சனையில் மனிதன் உழண்டு கொண்டே இருக்கிறான். பிரச்சனைக்கு இலகுவான தீர்வு அது மனிதனுக்கு தெரிந்தும் அவன் செயல்படாமல் இருப்பான். அப்போ தெரிந்தும் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் அதோடைய உண்மைத்தன்மையை என்ன சொன்னான்னா, மனிதனுக்கு ரொம்ப என்ன சொன்னான்னா, அசால்ட்னஸை விட அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த புரிய வைக்கிறதுலேருந்து தான் பிரச்சனை. அவன் என்ன சொன்னான்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவனாக இருக்கான். இப்போ ஒருத்தர் என்ன சொன்னான்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க. திருவாதிரை நட்சத்திரம் என்ன தோஷம் உடையது? சுக்கிரனுடைய தோஷம் உடையது. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சுக்கிரன் என்று சொன்னால் சிறுபணம், இல்லற வாழ்க்கை, கணவன் மனைவி அந்நியோன்யத்தை எப்பயுமே கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தோஷம்னா என்னது? கெடுதல். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? துலா லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கும் ரிஷப லக்கணத்துக்குள்ளே போய் பிறந்தவனுக்கும் உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தோஷம் போயிடும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கும் அதற்கடுத்து போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கும் உதவி செஞ்சீங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுத்தாலே போதுங்க, அது வேலை செஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு எந்த கிரகம் தோஷமோ அதற்குண்டான லக்கணங்களும் அதற்குண்டான நட்சத்திரங்களும் உங்களை அவர்களுக்கு உதவி செய்தால் பாதுகாப்பு கிடைக்கும். அப்போ இதற்கடுத்து இப்போ இது இப்படி ஒரு கான்செப்ட் சொல்லியாச்சு. உங்களுடைய 10 தொழில் ஸ்தானாதிபதி என்ன தோஷத்தில் வைக்க வந்திருக்காரு பாருங்கள். இப்போ 10 தொழில் ஸ்தானாதிபதி சனியோடைய தோஷத்தில் உட்கார்ந்திருந்தால் சனியோடைய நட்சத்திரமாகிய பூசம், மனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உதவி செய்யுங்க, உங்கள் தொழில் ஓடும். அதே சமயத்தில் சனி தோஷமுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி செய்தாலும், கும்பலக்கணம் மகர லக்கணத்திற்கு உதவி செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சனி தோஷத்தை போக்கணும். அப்போ சனி தோஷத்தை போக்குவது நமக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் தோஷம் இருக்கிறது. அது என்ன கிரகத்தில் உட்கார்ந்துருக்குது, என்ன நட்சத்திரத்தில் அதுக்கு என்ன தோஷம், அதை அக்யூரேட்டாக அதை ஆக்டிவேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு தானே அந்த கர்மா என்பது என்ன சொன்னான்னா, லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு, அது என்ன தோஷம், 2 குடையவன் என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு, என்ன தோஷம், 3 குடையவன், 4 குடையவன், 5 குடையவன், 6 குடையவன், 7 குடையவன், 8 குடையவன், 9 குடையவன், 10 குடையவன், 11 குடையவன், 12 குடையவன், இவர்களெல்லாம் லக்கண புள்ளி என்ன நட்சத்திரம், என்ன தோஷம். அதற்கடுத்து 2 குடையவன் என்ன தோஷம், என்ன நட்சத்திரம், என்ன தோஷம். அது சார்ந்த காரகத்திற்குண்டான நட்சத்திரங்களை, தோஷத்திற்குண்டான நட்சத்திரங்களை சூரிய தோஷத்தில் ஒருத்தர் அவருடைய லக்கண புள்ளி நின்றுச்சு. சூரியனுடைய தோஷத்தில் ஒரு லக்கண புள்ளி நின்றுச்சு என்று சொன்னால், கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்திற்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா கழிந்து கொண்டே வரும். சிம்மலக்கணக்காரனுக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் கர்மா கழிஞ்சிட்டே வரும். இதை ரொம்ப கான்டென்ட்டாக வச்சுக்கிடணும், அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்றைக்கு என்ன சொன்னான்னா, நம்மளுடைய பிரச்சனை 2 10 தான். தனம்,
தனம் என்று சொல்லக்கூடியது எப்பயுமே ரொட்டேஷனாக வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா 2 குடையவன் நின்ற நட்சத்திரம் என்ன, அதற்குண்டான தோஷத்திற்குண்டான கிரகம் என்ன, அந்த கிரகத்திற்குண்டான அந்த அந்த கிரகத்திற்குண்டான நட்சத்திரம் இருக்குது. இப்போ 2 குடையவன் வந்து கேட்ட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டான். சந்திரதோஷம். சந்திரதோஷம் என்பது அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்துக்காரருக்கு வாலண்டியராக போய் உதவி செய்யுங்க. கடக லக்கணக்காரனுக்கு உதவி செய்யுங்க. அடுத்த செகண்ட் என்ன செய்யும், பணத்தில் இருக்கின்ற சிக்கல் தீர்ந்துவிடும். பணத்தில் இருக்கிற சிக்கல் தீர்ந்துவிடும். சரி, இத்தனையும் போய் தேடி போய்கிட்டு இருக்க முடியுமா? ஒன்றுமே கிடையாது. சந்திரனுடைய மரம் என்னது? முருங்கை மரம். முருங்கை மரத்துக்கு தண்ணி ஊற்று. முருங்கை மரத்துக்கு தண்ணி ஊற்று, கண்டிப்பாக தோஷம் போயிடும். தோஷம் போய் அந்த அது சார்ந்த ஒரு காரகத்துவமான நிலையிலிருந்து நாம் வந்து சீராகி விடலாம். சரி, சூரியனுடைய தோஷத்தில் போய் தொழில் ஸ்தானாதிபதியோ தனஸ்தானாதிபதி உட்காந்துட்டா எருக்கஞ்செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா சூரியனுடைய மரம் எருக்க மரம், சந்திரனுடைய மரம் முறுக்குன்னு போட்டிருப்பான், செவ்வாயுடைய மரம் கருங்காலி, புதனுடைய மரம் புங்கன், குருவுடைய மரம் அரச மரம், சுக்கிரனுடைய மரம் வந்து அத்தி மரம், சனியோடைய மரம் வந்து வன்னி, ராகுவுடைய மரம் வந்து கருவேலம். கேது இந்த சப்ஜெக்டில் வரமாட்டார். அப்போ சூரியனுக்கு வந்து எருக்களையும், சந்திரனுக்கு வந்து முருங்கையும், செவ்வாய்க்கு கருங்காலியும், புதனுக்கு புங்க மரமும், குருவுக்கு அரச மரமும், சுக்கிரனுக்கு அத்தி மரமும், சனிக்கு வன்னி மரமும், ராகுவுக்கு வந்து கருவேல மரம் என்று ஒன்று இருக்கிறது, முள் மரம். அதற்கு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணினீர்கள், அதுக்கு ஊற்றுனீங்கனாலே அந்த தோஷம் போயிடும். சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு உதவி செய்தல், சூரியனுடைய லக்கணங்களுக்கு உதவி செய்தல், சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு உதவி செய்தல், சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு உதவி, கடக லக்கணத்திற்கு உதவி, செவ்வாயுடைய நட்சத்திரங்களுக்கு உதவி, மேசம் விருச்சிகத்திற்கு உதவி லக்கணங்களுக்கு, புதனுடைய நட்சத்திரங்களுக்கு உதவி, மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்திற்கு உதவி, அதற்கடுத்து குருவுடைய நட்சத்திரங்களுக்கு உதவி, குருவுடைய லக்கணங்கள் தனுசு மீனத்திற்கு உதவி, சுக்கிரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து பரணி போராட்டத்திற்கு பரணி பூரம் போராட்டத்திற்கு உதவி, துலாம் விருச்சிகத்திற்கு, துலாம் ரிஷபத்திற்கு உதவி. சனி தோஷமா, சனியோடைய நட்சத்திரங்களுக்கு உதவி, மகரம் கும்பத்திற்கு உதவி லக்கணங்களுக்கு. ராகுவுடைய தோஷமா, திருவாதிரை சுவாதி சதயத்திற்கு உதவி. இதை பண்ணாலே போதும், வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். நாம் ரொம்ப ஷார்ட்டான விஷயத்தில் நமக்கு ஜோசியத்தை சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் நாம் வந்து ஒரு பிரின்சிப்பிளை வந்து கடைப்பிடிச்சே பார்த்துட்டே இருக்கணும். பிரின்சிப்பிளை வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பல மரம் பார்த்த தச்சன் வந்து ஒரு மரத்துலேயும் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜர்க்காகிட்டே இருக்கக்கூடாது. 1000 வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்கும். 1000 பேர் வந்து ஜோதிடர்கள் வந்து என்ன பேசிக்கொண்டே இருப்பார்கள். நம்மளுடைய விதி என்று சொல்லக்கூடிய கோட்பாடு ஆயாதி சக்கரத்துக்குள் வந்து நிரப்பப்பட்டு விட்டது. நீங்கள் எங்கிட்ட சுற்றி போனாலும் என்ன சொன்னான்னா அதற்குள்ளே தான் தீர்வு இருக்கிறது. இன்னமும் மக்கள் வந்து என்ன சொன்னான்னா ஒரே சூரியனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? சூரியனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்குது. சந்திரனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அப்போ நம்ம மாறி எங்கெங்கேயோ போய்கொண்டே இருக்கிறோம். அதனால் இன்னமும் கடவுள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நிறைய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். பிரபஞ்சத்தை நாம் வந்து தொடர்பு கொள்ளுகின்ற விதம் வந்து சரியாக இல்லை. அப்போ ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்குண்டான காரகத்துவம் உண்ட கட்டத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதற்கு என்ன தோஷமோ அந்த தோஷத்துக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கு உதவி, அந்த நட்சத்திரங்களுடைய லக்கணங்கள்னு ஒன்று இருக்கும்.
அந்த லக்கணங்களை பார்த்து உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறும். இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் வந்து உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.